நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, குறிப்பாக ஹிஸ்டரி பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த வரலாறு பாடப்பிரிவிற்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பயிற்சி வகுப்புகள் என்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட 12 தொகுதிகள், உங்களுக்கு 15 மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 12 தொகுதிகள் கொரியர் மூலம் அனுப்புறோம். இது போக சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே அதற்கான கையேடும் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸ்டடி மெட்டீரியல்ல இதை மட்டும் நீங்க படிச்சால் போதுங்கிற கான்செப்ட்ல. சோ இந்த 15 புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்யறோம், பயிற்சி வகுப்புகள் கொடுக்கிறோம். இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். சோ இன்றைய பயிற்சி வகுப்பு உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருக்கக்கூடிய வேத காலம். இந்த வேத காலத்தினுடைய 2வது பாகத்தை நாம் காண இருக்கிறோம். முதல் பாகத்துல வேதங்கள் என்னென்ன, 4 வகையான வேதங்கள், ஆரண்யங்கள், சோ இத ஃபுல்லா புராணங்கள், இத ஃபுல்லா நம்ம பார்த்தோம். சோ இப்ப வேத காலத்தினுடைய வாழ்வியல், இதை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சோ இதுல குறிப்பாக ஒவ்வொரு வேத காலத்தினுடைய வாழ்வியல், அவர்களுடைய வழிபாடு முறை, அவர்களுடைய கல்வி முறை, சமுதாய அமைப்பு, அரசியல் முறைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டை உள்ளடக்கியது. பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம தொகுத்து பயிற்சி கொடுக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வேத காலத்தினுடைய வாழ்வியல், இதுல பாத்தீங்கன்னா மெயினா நம்ம பார்க்கக்கூடியது ரிக் வேத காலம். சோ இந்த ரிக் வேத காலம் சொல்லி எடுக்கும் பொழுது, வேத காலம்னா என்ன, 4 வேதங்களும் பிராமணங்களும் ஆரண்யங்களும் உபநீதங்களும் உருவாக்கப்பட்ட காலம். 4 வகையான வேதங்கள், ரிக் வேதம், யஜூர், சாம, அதர்வன. சோ இந்த 4 வகையான வேதங்களும் பிராமணங்களும் ஆரண்யங்களும் உபநிதங்களும் உருவாக்கப்பட்ட காலத்தை நாம் என்ன சொல்றோம், வேத காலம் என்று அழைக்கிறோம். வேத காலத்தை நம்ம முற்கால வேத காலம் என்றும் பிற்கால வேத காலம் என்றும் 2 வகையாக பிரிக்கலாம். முந்தைய வேத காலத்துலதான் இந்த ரிக் வேத பாடல்களானது தொகுக்கப்பட்டது. அப்ப வேத காலம்னா என்னன்னா அதற்கான கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. 4 வகையான வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடங்கள் உருவாக்கப்பட்ட காலம். இந்த வேத காலம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறதுனா 2 வகையாக. ஒன்று முற்கால வேத காலம், இதனுடைய காலம் என்னன்னு கேட்கலாம். கிமு 1500 முதல் கிமு 1000 வரை இருக்கக்கூடியது என்றும், பிற்கால வேத காலம் கிமு 1000 முதல் 500 வரை இருக்கக்கூடியது என்றும் 2 பகுதிகளாக இந்த வேத காலத்தை பிரிக்கிறோம். ரிக் வேத காலம் என்பது என்ன சொல்றோம், முந்தைய வேத காலம் ஆகும். கிமு 1500 முதல் 1000 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை சார்ந்தது. ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து ஈரான், பர்ஷியா அதன் வழியாக இந்தியாவிற்கு மேய்ச்சல் நிலம் நாடி வந்த பொழுது வடமேற்கு இந்தியாவில் இருந்தவர்கள் அரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற நகரங்களில், அந்நகரங்களை சுற்றி இருந்த கிராமங்களில் வாழ்ந்தோர் மற்றும் மலைப்பகுதிகளில் வாழ்ந்த பூர்வீக குடிகள். சோ இவர்கள் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவில் வாழ்ந்தவர்கள். இந்துகுஸ் மலை இடுக்குகள் வழியாக இந்தியாவிற்கு வந்த ஆரியர் இவர்களை தான் எதிர்த்தனர். இதன் விளைவாக இரு இனத்தாருக்கும் இடையே மோதல் நடைபெற்றது. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்துகுஸ் மலை இடுக்குகள் வழியாக இந்தியாவிற்கு வந்த ஆரியர்கள் யாரோடு போரிட்டனர், யாரோடு எந்த இனத்தோடு அவர்கள் மோதல் போக்கை கையாண்டனர் என்பதற்கான தகவலை இங்க நம்ம கொடுத்திருக்கோம். நிலத்தாலும் உருவ அமைப்பாலும் வாழ்வியல் முறையாலும் முற்றிலும் மாறுபட்டு இருந்த ஆரியர்கள் மண்ணின் மைந்தர்களை தாசர்கள் என்றும் தாசியூக்கள் என்றும் அழைத்தனர். முக்கியமானது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆரியர்கள் மண்ணின் மைந்தர்களை எவ்வாறு அழைத்தனர்னா தாசர்கள் என்றும் தாசியூக்கள் என்றும் அழைத்தனர். ரிக்வேதத்தில்
இம்மண்ணுக்கு சொந்தக்காரர்களான சிந்து சமவெளி மக்கள் கருப்பு தோழர், கொடுமைக்காரர்கள், வேள்வியை ஏற்காதவர்கள், வேறுமொழி பேசுபவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டனர். குறிப்பானது அண்டர்லைன் பண்ணிக்கணும். ரிக்வேத காலத்தில் இம்மண்ணின் சொந்தக்காரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சிந்து சமவெளி மக்கள் தான் இம்மண்ணின் சொந்தக்காரர்கள். அவர்கள் கருப்பு தோழர் என்றும், கொடுமைக்காரர்கள் என்றும், வேள்வியை ஏற்காதவர்கள் என்றும், வேற்றுமொழி கொள்கைக்காரர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் என்றும் சிந்துவெளி மக்கள் அழைக்கப்பட்டனர். வந்தவர்கள் இவர்களோடு இணக்கமாக செல்லாமல் அவர்களிடமிருந்து நிலத்தையும் உடைமையையும் போரிட்டு வென்று அபகரித்துக் கொண்டனர். யாரு சொல்லி பாத்தீங்கன்னா இந்து குஷ் மலை இடுக்கில் வர வந்த ஆரியர்கள். இப்போர்களின் போது தாசியுக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான ரிக் வேத குறிப்புகளானது காணப்படுகிறது. சிந்து சமவெளி மக்களை வெற்றி கொண்டு கீழ்படுத்தி தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த ஆரியர்கள் இந்தியாவில் நிலையாக குடியேற ஆரம்பித்தனர். ஆரியர்களுடைய குடியேற்றம் என்பது சிந்து சமவெளி மக்களை போரில் வென்று வடமேற்கு இந்தியாவில் நிலையாக குடியேறிய ஆரியர் படிப்படியாக தங்களது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி கொண்டார்கள். அப்ப சிந்துவெளி மக்களை போரிட்டு வென்ற ஆரியர்கள் எந்த பகுதியில் நிலையாக குடியிருப்பை ஏற்படுத்தினர் என்று பார்த்தோம்னா வடமேற்கு இந்தியாவில் நிலையாக குடியேற்றங்களை அமர்த்தி ஆரியர்கள் படிப்படியாக தங்களது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினார்கள். தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அதிகமான நிலங்களை அபகரித்துக் கொண்டவர்கள் ஆரியர்கள். யாரிடமிருந்து? சிந்துவெளி மக்களிடமிருந்து. மதிநுட்பமுடைய ஆரியர் அவர்கள் புதியதாக கண்ட நதிகள் மற்றும் நிலப்பரப்பை பற்றி தகவல்களை ரிக் வேதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இவர்களை கொண்டு ரிக் வேத ஆரியரின் புவியியல் அறிவு பற்றியும் அவர்களது குடியிருப்புகள் பற்றியும் அறிந்து கொள்ள முடிகிறது. அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருப்பது ரிக் வேத கால பாடல்கள். குறிப்புகளை கொண்டு பார்க்கையில் ரிக் வேத கால ஆரியர் முதலில் 7 நதிகள் பாயக்கூடிய சப்த சிந்துவில் குடியேறினார்கள். அதற்கு சான்றாக இருக்கக்கூடியது எதுனா ரிக் வேத பாடல்கள். அப்ப இந்த ரிக்வேத பாடல்கள் குறிப்புகளை கொண்டு ரிக்வேத காலத்தின் ஆரியர்கள் முதலில் 7 நதிகள் பாயக்கூடிய சப்த சிந்து பகுதியில் குடியேறினர். குறிப்பாக அவர்கள் யமுனைக்கும் சட்லஜுக்கும் இடையே குடி அமர்ந்தனர். இமயமலை பற்றி அறிந்துள்ளனர். குறிப்பாக ஆரியர்கள் குடியேறிய பகுதின்னு பாத்தீங்கன்னா யமுனைக்கும் சட்லஜ் ஆற்றுக்கும் இடையே குடியமர்ந்தனர். இமயமலை பற்றி அறிந்துள்ளனர். ஆனால் யமுனை நதிக்கு தெற்கே உள்ள விந்திய மலைகளை பற்றி அவர்கள் அறியவில்லை. சிந்து நதி பற்றி நன்கு அறிந்திருந்தனர். சிந்து நதியின் மேற்கு கிளை நதிகள் பற்றிய குறிப்புகளானது ரிக்வேத பாடல்களில் காணப்படுகிறது. எனவே ரிக்வேத கால ஆரியர்கள் பெரிதும் பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் தங்கள் குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டிருக்கலாம் என்று கொள்ளலாம். அப்ப பாத்தீங்கன்னா ரிக்வேத காலத்தினுடைய ஆரியர்கள் குடியேறிய பகுதின்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் தங்களது குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டனர் என்பதை நாம் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 10 மன்னர்களுடன் போர். மிக முக்கியமான பகுதி 10 மன்னர்களுடைய போர் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. சரிங்களா? சோ வடமேற்கு இந்தியாவில் குடியேறிய ரிக் வேதகால ஆரியர் 2 பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் வடமேற்கு இந்தியாவுல முதல்ல குடியேறி அடுத்து தங்களுடைய நிலையான இருப்பை ஏற்படுத்தி அவர்கள் தங்களுடைய எல்லைகளை பரப்பி கொண்டனர் என்பதை நம்ம பார்த்தோம். சோ அதுல குறிப்பாக வடமேற்குன்னு சொல்லும் போது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச பகுதிகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த வடமேற்கு இந்தியாவில குடியேறிய ரிக் வேத கால ஆரியர்கள் அவர்கள் சந்தித்த பெரும் சவால்களானது 2 பெரும் சவால்களை சந்தித்தனர். ஒன்று சிந்து சமவெளி மற்றும் பஞ்சாபில் வாழ்ந்த மக்களின் எதிர்ப்பு, குறிப்பாக சிந்துவெளி மக்களினுடைய எதிர்ப்பு. சரியா? சிந்து சமவெளி மற்றும் பஞ்சாப் 2 பகுதி மெயினா பாத்துக்கோங்க. சிந்து சமவெளி மற்றும்
பஞ்சாப் இந்த ரெண்டு பகுதிகளில் வாழ்ந்த மக்களுடைய எதிர்ப்பு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. அதே மாதிரி இம்மக்கள் கோட்டைகள் கட்டி வாழ்ந்ததாலும் இவர்களிடம் ஆடு மாடுகள் அதிகமாக இருந்தன. இந்த சிந்துவெளி மக்கள்கள் கோட்டை கட்டி வாழ்கின்றன. அது மட்டும் இல்லாம ஆடு மாடுகள் பாத்தீங்கன்னா இவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் தெய்வங்களுக்கு ஆடு மாடுகளை பலியிட்டு வணங்குவதை எதிர்த்து வெறுத்தவர்கள். அப்ப முதல் பாயிண்ட் யாரு? இந்த ஆரியர்கள் சந்தித்த சவால்கள்ல முதல்ல பாத்தீங்கன்னா சிந்துவெளி மக்கள் மற்றும் பஞ்சாப் பகுதிகளிலும் சிந்துவெளி சமவெளி பகுதிகளில் வாழ்ந்த மக்களுடைய எதிர்ப்பு. ஏன்னா இந்த மக்கள் கோட்டைகளை கட்டி வாழ்ந்தனர், ஆடு மாடுகளை அதிகமாக வளர்த்தனர். ஆனா இவர்கள் தெய்வங்களுக்கு ஆடு மாடுகளை பலியிட்டு வழங்குவதை எதிர்த்து வெறுத்தவர்கள். எனவே ஆரியர் சிந்துவெளி மக்களிடமிருந்து ஆண் இறைகளை கவர்வதற்காக அவர்களுடன் போரிட்டு என்ன செய்றாங்க? வென்று அவர்களின் ஆடு மாடுகளையும் நிலங்களையும் கவர்ந்து கொண்டனர். இரண்டாவது அவர்களை எதிர்க்க பார்க்கக்கூடிய அவர்களுக்கு சவாலாக இருந்தபடி இரண்டாவதாக அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா உட்குழுக்களிடையே எதிர்ப்பு. அந்த ஆரியர்களிடம் காணப்படக்கூடிய உட்குழுக்களிடையே எதிர்ப்பு. 7 நதிகளுக்கு இடைப்பட்ட நிலத்தை கைப்பற்றிய ரிக்வேத ஆரியர்கள் அந்த நிலத்தை தங்களுக்குள் எவ்வாறு பங்கிட்டுக் கொள்வது என்பதுல பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சையில் சிக்கி அந்த சர்ச்சை மோதலாகி அந்த மோதல் போரில் முடிந்தது. அப்ப ஆரியர்கள் பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில தங்களுடைய இருப்பிடத்தை நிறுவுவதில் எதிர்நோக்கிய 2 சிக்கல்கள், ஒன்று சிந்து சமவெளி மற்றும் பஞ்சாபில் வாழ்ந்த மக்களுடைய எதிர்ப்பு, இரண்டாவது உட்குழுக்களுக்கு இடையே காணப்படக்கூடிய எதிர்ப்பு. இது ரெண்டுமே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. ஆரியர், பரதர், யதுக்கள் என்று 2 பெரும் பிரிவுகளாக பிரிந்திருந்தனர். நம்மளுக்கு வினாக்கள் கேட்கல, ரிக்வேத காலம் ஆரியர்கள் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிந்திருந்தனர்? 2 பெரும் பிரிவுகள். முதல் பிரிவானது நம்ம என்ன சொல்றோம்? பரதர் என்றும், இரண்டாவது பெரும் பிரிவு யதுக்கள் என்றும் காணப்படுகிறது. இந்த 2 பேர்களுக்கு இடையேயும் என்ன செய்த உட்பிரிவுகளானது காணப்பட்டது. மேற்கு பஞ்சாபில் இருந்த பரதர் பிரிவினர்களின் தலைவனாக இருந்தவர் யார்? மிக முக்கியமான பகுதி, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மேற்கு பஞ்சாபில் இருந்த பரதர் பிரிவினரின் தலைவர் யாருன்னா சுதாஸ் என்பவர் யாருன்னு கூட கேட்கலாம். மேற்கு பஞ்சாபில் இருந்த பரத பிரிவினரின் தலைவர். இவர் பரதர்களின் மன்னராக கருதப்பட்டவர். இவரது அந்தரங்க தலைமை புரோகிதராக இருந்தவர். சரி, அந்த சுதாஸ் என்பவரின் அந்தரங்க தலைமை புரோகிதர் யாருன்னா விஸ்வாமித்திரர். புரோகிதரின் வழிகாட்டுதலின் பேரில் சுதாஸ் பிற ஆரிய குலங்களை வெற்றி கொண்டார். இந்த சுதாஸ் என்பவர் யாரு? இந்த புரோகிதர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் பல ஆரிய குலங்களை வெற்றி கொண்டவர். இவர் அந்தரங்க தலைமை புரோகிதராக இவருக்கு விளங்கியவர் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்கலாம். விஸ்வாமித்திரர். சோ மிக முக்கியமானது, அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. சோ அடுத்து, எனினும் விஸ்வாமித்திரரை விட வசிஷ்டர் மிக முக்கியமானது. விஸ்வாமித்திரர் தான் பாத்தீங்கன்னா இந்த சுதாஸ் என்பவரின் தலைமை புரோகிதர். இந்த விஸ்வாமித்திரரை விட வசிஷ்டர் அறிவாற்றல் மிக்கவர் என்று கருதிய சுதாஸ் அவரை தனது தலைமை புரோகிதராக நியமித்தார். இதனால் ஏமாற்றமும் ஆத்திரமும் அடைந்த விஸ்வாமித்திரர் சுதாசுக்கு எதிராக 10 ஆரிய குலங்களை கொண்ட கூட்டணியை அமைத்தார். சோ அப்ப அந்த சுதாஸ் என்பவருக்கு அந்தரங்க புரோகிதராக இருந்தவர் விஸ்வாமித்திரர். அவரை விட அறிவாற்றல் மிக்க வசிஷ்டரை அவர் தலைமை புரோகிதராக நியமித்ததால் ஏமாற்றம் அடைந்த விஸ்வாமித்திரர் எதை செய்தார்? சுதாசுக்கு எதிராக 10 ஆரிய குலங்களை கொண்ட கூட்டணியை அமைத்தார். வசிஷ்டரின் வழிகாட்டுதலின் பேரில் சுதாஸ் படையும் விஸ்வாமித்திரர் தலைமையில்
10 குல கூட்டணி படையும் புரூஸ்னி நதிக்கரையில் போரிட்டனர். அப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் போரிட்ட இடம் எது கேட்டீங்கன்னா புரூஸ்னி. யாருடைய வழிகாட்டுதலின் பேரில்? வசிஷ்டரின் வழிகாட்டுதலின் பேரில் சுதாஸ் படையும் விஸ்வாமித்திரர் தலைமையில் 10 குல கூட்டணி படையும் புரூஸ்னி நதிக்கரையில் போரிட்டன. இப்போரில் சுதாஸ் வெற்றி பெற்றார். இந்நிகழ்ச்சி ரிக்வேதத்தில் தசரஸ்னா அல்லது 10 மன்னர் போர், வார் ஆஃப் 10 கிங்ஸ் என்று சித்தரிக்கப்படுகிறது. மாட்டுக்காகவும் மேய்ச்சல் நிலங்களுக்காகவும் இது போன்று உட்குல சண்டைகள் பல நடந்துள்ளன. நிலத்தை ஆக்கிரமிப்பதில் ஒன்றுபட்டிருந்த ரிக்வேத கால ஆரியர்கள் ஆக்கிரமித்த நிலத்தை பங்கிட்டுக் கொள்வதில் வேறுபாடு அடைந்தன. ஆக்கிரமிக்கணும்னா ஒன்று கூறக்கூடிய ஆரியர்கள் ஆக்கிரமித்த பிறகு பங்கீடு செய்வதற்கு அவர்கள் நினைச்சாங்க வேறுபாடு அடைகின்றனர். அதிகாரத்தை போன்றே சொத்தும் மக்களை பிரிக்கக்கூடிய பேராற்றலை பெற்றதாக காணப்பட்டது. இந்த ரிக்வேத காலத்தினுடைய அரசியல் அமைப்புல முதல் நிலங்கள் பார்க்கும்போது மேய்ச்சல் நிலம் தேடி வந்த ரிக்வேத கால ஆரியர் நாட்டுப்புற இடையர் வாழ்க்கையை வாழ்ந்தனர். துவக்கத்துல தந்தையை தலைவராக கொண்ட குடும்பமானது இந்த ரிக்வேத கால ஆரியர் குடும்பமாக காணப்பட்டது. பல குடும்பங்கள் சேர்ந்த தொகுதிகள், ரிக்வேத காலத்துல பல குடும்பங்கள் சேர்ந்த தொகுதிகள் கிராமம், விசு, ஜனா என்று பெயர் பெற்றது. கிராமத்தின் தலைவர் கிராமணி என்று அழைக்கப்பட்டார். விசுவின் தலைவர் விசுபதி என்றும் ஜனத்தின் தலைவர் கோபன் என்றும் அழைக்கப்பட்டார். இதுபோன்று கண என்ற நிலப்பகுதியில் தலைவன் கணபதி என்று அழைக்கப்பட்டார். மிக முக்கியமான பகுதி, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரிக்வேத காலத்துல பல குடும்பங்கள் சேர்ந்தது கிராமம் என்றும், பல கிராமங்கள் சேர்ந்தது விசு என்றும், விசு இணைந்தது ஜனா என்று அழைக்கப்பட்டது. இந்த கிராமத்தின் தலைவர் கிராமணி, விசுவின் தலைவர் விசுபதி, ஜனத்தின் தலைவர் கோபன் என்று அழைக்கப்பட்டனர். இது போன்று கண என்ற நிலப்பகுதி இருந்தது. அதனுடைய தலைவர் கணபதி என்று அழைக்கப்பட்டார். அடுத்து ராஜன். 7 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி பஞ்சஜனம் என்று அழைக்கப்பட்ட 7 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியானது பஞ்சஜனம் என்று அழைக்கப்பட்டது. இந்த பஞ்சஜனத்தினுடைய தலைவர் யார் நம்மளுக்கு கேட்கலாம். ராஜன் என்று பெயர் பெற்றார். துவக்கத்தில் இவர் படை தலைவராக இருந்தார். மாடுகளையும் அந்த மாடுகளை காப்பது, கவர்வது, இவற்றுக்காக போரிடுவது என்பது இந்த படை தலைவரின் கடமையாக இருந்தது. எனவே அவர் பாதுகாப்பாளர் என்று அறியப்பட்டார். பின்னர் அவர் ஆரிய குலத்தின் காப்பாளராக மாறினார். ரிக்வேத காலத்தினுடைய இறுதியில் ராஜன் ராஷ்டிரபதி, அதாவது ராஷ்டிரியத்தின் தலைவராக ஆனார். எப்பொழுதுனா ரிக்வேத காலத்தினுடைய இறுதியில். போர்களில் வெற்றி பெற்ற ராஜனுக்கு வெற்றியில் பங்கும் வெகுமதிகளும் ஏராளமாக கிடைத்ததால் அதிகாரமிக்க ஆட்சி தலைவராக ராஜன் மாறினார். பின்னர் ராஜ்யம் என்பது வைராஜ்யமாகி வைராஜ்யம் சாம்ராஜ்யமாக விரிவடைந்தது. மிக முக்கியமானது, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ராஜ்யம் என்பது எவ்வாறு மாறியதுன்னு கேட்கலாம். வைராஜ்யம் என்பது சாம்ராஜ்யமாக மாறியது. அடுத்து சபா சமிதி. ரிக்வேத காலத்தில் ராஜனின் அதிகாரமும் ஆதிக்கமும் அதிகரித்த போதிலும் பல ஆரிய குலங்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டியதாக இருந்தது. எனவே அவரது அதிகாரம் கட்டுக்குள் இருந்தது. ராஜன் ஆரிய குலங்களின் மக்களது பிரதிநிதியாகவே செயல்பட்டார். அதனால் இவர் பதவி வாரிசுரிமை பற்றியதாக இல்லை. மக்களின் சம்மதமின்றி இவரால் பதவியில் நீடிக்க முடியாது. சபா சமிதி என்ற
இரு ஆரிய குல அமைப்புகள் ராஜனின் அதிகாரங்களுக்கு கடிவாளமாக இருந்தது. மிக முக்கியமானது, ரிக்வேத கால ஆரியர்கள் சமூகத்துல சபா சமிதி என்ற இரும்பெரும் ஆரிய குலத்தின் அமைப்புகள் ராஜனின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கடிவாளங்களாக இருந்தது. இந்த சபா சமிதியில சபா என்பது என்ன? சபா என்பது முதியோரின் அவையாகும். முதியோர்கள் பலர் சேர்ந்த அவை சபா என்று அழைக்கப்படுகிறது. சமிதி என்பது பல குலங்களின் பொது அவையாகும். அப்ப இந்த ரிக்வேத காலத்துல சபா என்பது முதியோர் அவை, சமிதி என்பது பல குலங்களின் பொது அவை. இவ்விரு அவைகளும் அரசியல் மற்றும் நீதி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. சபா சமிதி பற்றி தெளிவான அறிவிப்பு இல்லை. சபா என்பது முதியோர் அடங்கிய அவை, அது மட்டும் தானா இல்ல கிராமவாசிகள் அனைவரையும் கொண்ட கிராம சபையா என்பதிலும் பல்வேறு கருத்துக்களானது நிலவி வருகிறது. மேலும் சபா என்பது அவை கூடும் இடம் என்றும் சமூகத்தினர் கூடும் பொதுவிடம் என்றும் கருதுபவர்களும் உள்ளனர். எனினும் சபா என்பது செல்வந்தரும் பதவியில் உயர்ந்தோரும் அடங்கிய அவை என்பது ரிக் வேதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ரிக்வேதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. சபா என்பது எவ்வாறு ரிக்வேதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது என்றால், செல்வந்தரும் அதே போல பதவியில் உயர்ந்தவரும் பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கக்கூடிய அவை என்று சித்தரிக்கப்படுகிறது. சபைகளில் பெண்கள் இடம்பெறவில்லை. அரசனின் ஆட்சி எல்லையும் அதிகாரமும் அதிகரித்ததால் கிராம அவைகளின் முக்கியத்துவம் குறைந்தது. நிர்வாக நிலையில முதல்ல பாத்தீங்கன்னா கிராம நிர்வாகம். ரிக் வேத காலத்தின் துவக்கத்தில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மேய்ச்சல் நிலம் தேடி சென்று கொண்டிருந்ததால் ஆரியரால் ஓரிடத்தில் நிலையாக தங்க முடியவில்லை. கிராமங்களில் குடியேறி விவசாயங்களை மேற்கொண்டு நிலையான வாழ்க்கையினை நிலையாக தங்கிய பின் கிராம சபைகள் உருவாக்கப்பட்டன. கிராம நிர்வாகத்துக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. குலத்தலைவன் ஆழ்நில பகுதிக்கு அரசனான பின் ஆட்சியும் அதிகாரமும் விரிவடைந்தது. இந்த அதிகாரிகளை எடுத்துக்கிற பொழுது ரிக்வேதத்தில் சில அதிகாரிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவர்கள ஒருவர் யார்னா சேனானி. சேனானி என்பவர் படை தலைவராக இருந்திருக்க வேண்டும். ரிக்வேத காலத்தில் பாத்தீங்கன்னா அதிகார பெயர்கள் பல குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுல ஒருவர் தான் சேனானி. சேனானி என்றால் என்ன? படை தலைவராக இருந்திருக்க வேண்டும். மற்றொருவர் ரத ஓட்டி. ரிக்வேத காலத்தில் தேர்களும் குதிரைகளும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டமையால் தேரோட்டிக்கு முக்கியம் அளிக்கப்பட்டது. ரிக் வேத காலத்தில் விரிவான அதிகார வர்க்கம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனிலும் சுதா, பாகதுதா, அக்ஷபா, கஷதா, சங்கிரகிதா, கோவிக்ரதா, பலகலா ஆகிய பெயர்கள் குறிப்பிடத்தக்கது. இந்த பெயர்கள் தான் பாத்தீங்கன்னா ரிக்வேத காலத்துல அரசனுடைய அதிகார வர்க்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விரிவான அதிகார வர்க்கம். அதிகாரிகள் வரிகளை வசூலிக்கவும் கணக்கு வைத்துக் கொள்ளவும் அரசவையையும் அரச குடும்பத்தையும் பராமரிக்கவும் கருவூலம் காக்கவும் காணங்கங்களை பாதுகாக்கவும் பயன்பட்டிருக்க வேண்டும். அடுத்த பகுதியில பாத்தீங்கன்னா 100 கிராமங்களின் தலைவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ரிக்வேத கால ஆரியர் அமைப்புல 100 கிராமங்களின் தலைவன் பதி என்றும் எல்லை பகுதிகளை மற்றும் கவனித்துக் கொண்டவன் ஸ்தபதி என்றும் கருதப்பட்டனர். ரிக்வேத காலத்துல கிராமங்களின் தலைவர் பதி என்றும் எல்லை பகுதியை கவனித்துக் கொண்டவன் ஸ்தபதி என்றும் கருதப்பட்டனர். யாவற்றுக்கும் மேலாக விஸ்வாமித்திரர்
வசிஷ்டர் போன்ற புரோகிதர்களுக்கு அரச நிர்வாகத்தில் சிறப்பு இடமானது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த ரிக்வேத காலத்தினுடைய ஒழுங்கு நிலை பார்க்கும் பொழுது ஆழ்நில பகுதியில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு இருந்தது. எங்க ஆழ்நில நில பகுதிகள் தொன்று தொட்டு மரபுகள் சட்டங்களாக பின்பற்றப்பட்டன. தவறிழத்தோர் தண்டிக்கப்பட்டனர். மனித இயல்பு உலகம் முழுவதும் ஒன்றாகவே உள்ளது. ரிக் வேத காலத்து திருட்டு, கொள்ளை, கடத்தல், ஏமாற்றம், வழிப்பறி போன்ற குற்றங்கள் நிகழ்ந்தன. ரிக் வேத காலத்துல இது ஃபுல்லா நடந்தது. இரவில் மாடுகளை திருடி செல்வது வழக்கமாக இருந்தது. இரவு நேரங்கள்ல மாடுகளை திருடி செல்வது என்பது வழக்கமான செயலாக இருந்தது. அதே போன்று வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்தோம் அதிகரித்து இருந்தது. வாங்கிய கடன் அதை திருப்பி கொடுக்காமல் இருப்பது அதிகரித்திருந்தது. இரவில் மாடுகளை திருடி செல்வது வழக்கமாக இருந்தது. நெருப்பை கையில் ஏந்துதல், நீரில் மூழ்கடித்தல் போன்ற கொடும் தண்டனைகளானது குற்றவாளிகளின் தன்மைக்கு ஏற்ப வழங்கப்பட்டது. குற்றவாளிகளினுடைய தன்மைக்கு ஏற்ப வழங்கப்பட்டது இந்த கொடும் தண்டனைகள். கடனை திருப்பி தராதவர்களுக்கு அபகாரமோ அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு அடிமை ஊழியம் செய்வதோ தண்டனையாக கொடுக்க. கடனை திருப்பி தராதவர்கள் என்ன செய்யறாங்க? கடனை திருப்பி தராதவர்களுக்கு அபகாரம் விதிக்கப்படுகிறது அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு அடிமை ஊழியம் செய்யும் தண்டனையாக கொடுக்கப்படுகிறது. ஆண் குழந்தை இல்லாதவர்கள் தத்தெடுத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டதாக தெரிகிறது. சோ அடுத்து ரிக்வேத காலத்தினுடைய பொருளாதார நிலை, மேய்ச்சல் பொருளாதாரம். ரிக்வேத காலத்தினுடைய பொருளாதார நிலையில நம்ம பார்க்கக்கூடியது மேய்ச்சல் பொருளாதாரம். ரிக்வேத கால பொருளாதாரம் மேய்ச்சல் பொருளாதாரமாகும். ரிக்வேத காலத்துல பெரும் பகுதியில் மேய்ப்பு தொழிலே பிரதானமாக இருந்தது. இக்காலகட்டத்தில் தான் வேத காலம் ஆரியர் மேய்ச்சல் தொழிலில் இருந்து கிராம வாழ்க்கைக்கு மாறிக்கொண்டிருந்தனர். ரிக் வேத கால இறுதியில் அவர்கள் கிராமங்களில் தங்கி விவசாயத்தை மேற்கொண்டனர். மேய்ச்சல் பொருளாதாரம் விவசாய பொருளாதாரமாக உருமாற்றம் அடைந்தது. பண்ட மாற்று முறை மேய்ச்சல் பொருளாதாரத்தின் கால்நடை பிரதான பங்காக வகித்த. ரிக்வேத காலத்துல பிரதான பங்காக வகிக்கக்கூடியது இது. மேய்ச்சல் பொருளாதாரத்துல கால்நடையை கவர்வதற்கான போர்களும் இங்கு நடைபெற்றன. அரசருக்கும் புரோகிதருக்கும் பசுக்கள் பரிசாக அளிக்கப்பட்டன. தேரும் வண்டியும் இழுப்பதற்கு எருதுவும் பாலுவுக்கு பசுவும் பயன்பட்டன. பசுக்கள் பண்டமாற்று பொருளாகவும் இருந்தது. போர்களில் கிடைத்த மற்றும் கவர்ந்து வரப்பட்ட கால்நடையையும் சொத்தாக கருதப்பட்டது. ரிக் வேத கால ஆரியருக்கு கால்நடை என்பது நாணயமாக பயன்பட்டது. மிக முக்கியமானது. யாருக்கு? ரிக் வேத கால ஆரியர்களுக்கு. ரிக் வேத கால ஆரியர்களுக்கு கால்நடை நாணயமாக கருதப்பட்டது. சுருங்க கூறி கால்நடைகள் தான் ரிக் வேத கால பொருளாதாரத்தின் அடிப்படையாகவும் ரிக்வேத கால பொருளாதாரத்தின் அடிப்படையாகவும் பொருளாதார வாழ்க்கையின் ஆதாரமாகவும் தனி மனிதனின் தனி உடைமையாகவும் சமுதாயத்தின் பொது உடைமையாகவும் இருந்தது எனலாம். பண்ட மாற்று முறையே நடைமுறையில் இருந்தது. கிராம பொருளாதாரம் ரிக்வேத காலத்தின் இடைப்பகுதியில் கிராம பொருளாதாரத்துல ரிக்வேத காலத்தின் இடைப்பகுதியில் ஆரியர் மேய்ச்சல் தொழிலில் இருந்து விலகி கிராமங்களில் தங்கள் விவசாயத்தை மேற்கொண்டனர். எப்ப? ரிக்வேத காலத்தினுடைய கிராம பொருளாதாரத்துல ரிக்வேத காலத்தின் இடைப்பகுதியில் ஆரியர் மேய்ச்சல் தொழிலில் இருந்து விலகி கிராமங்களில் தங்கி விவசாயத்தை மேற்கொண்டனர். இந்த தொழிலை அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டவரிடமிருந்து கற்றுக்கொண்டு தங்களது அறிவையும் பயன்படுத்தி விவசாயத்தை வளமாக தொழிலாகவும் தனி மனிதராகவும் பொருளாதார வளர்ச்சியின் படிக்கட்டாகவும் பயன்படுத்தி கொண்டனர். ரிக் வேத கால ஆரியர் கால்நடை
இவற்றுக்கு தேவையான தீவனங்களை பயிரிட்டு கொண்டனர். காடுகளை திருத்தி விளைநிலங்களாக மாற்றினர். மிக முக்கியமான பாயிண்ட். தங்களுக்கு தேவையான கோதுமை, பார்லி போன்ற தனிமங்களை விளைவித்து கொண்டவர்கள் யார்? தங்களுக்கு தேவையான கோதுமை, பார்லி போன்ற தானியங்களை தயாரித்து கொண்டவர்கள். விளைச்சலில் உபரியை கொண்டு கிராம பொருளாதாரத்திலிருந்து நகர பொருளாதாரத்தை நோக்கி நடைபோட தொடங்கினர் ரிக் வேத காலத்தினுடைய ஆரியர்கள். மிக முக்கியமான பாயிண்ட், அப்படியே காணிச்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே மிக மிக இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது. அதை மெயினா பார்த்து அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விளைச்சலில் உபரியை கொண்டு கிராம பொருளாதாரத்திலிருந்து நகர பொருளாதாரத்தை நோக்கி நடைபோட தொடங்கியவர்கள் ரிக்வேத கால ஆரியர்கள். இவர்களுடைய தொழில்கள் என்ன? ரிக்வேத கால ஆரியருக்கு துவக்கத்தில் மேய்ச்சல் சார்ந்த தொழில்களே பிரதான தொழிலாக இருந்தது. ரிக்வேத கால ஆரியத்தின் துவக்கத்தின் மேய்ச்சல் சார்ந்த தொழில் பிரதான தொழிலாக இருந்தது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரைந்து செல்வதற்காக எழுதுகளால் இழுக்கப்பட்ட 4 சக்கர வண்டிகளையும் குதிரைகளால் இழுக்கப்பட்ட 2 சக்கர ரதங்களையும் பயன்படுத்தியமையால் தச்சு தொழில் சிறப்பிடம் பெற்றது. இந்த தச்சு தொழில் சிறப்பிடம் பெற காரணமாக இருந்தது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரைந்து செல்வதற்காக எருதுகளால் இழுக்கப்பட்ட 4 சக்கர வண்டிகளையும் குதிரைகளால் இழுக்கப்பட்ட 2 சக்கர ரதங்களையும் பயன்படுத்தியது. மக்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுக்க வேண்டும். அந்த மக்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுக்க வேண்டும். அந்த ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆடைகளை அவங்க நினைச்சாங்க நெசவு தொழில் மூலம் முக்கியத்துவம் அடைந்து பெற்றன. சமையலுக்கு வேண்டி பாத்திரங்கள் தேவைப்பட்டன. மண்பாண்ட தொழில் ஊக்குவிக்கப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா மண்பாண்ட தொழில் எதற்கு ஊக்குவிக்கப்பட்டதுன்னா சமையலுக்கு வேண்டிய பாண்டங்கள் செய்வதற்கு. மக்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுக்க நெசவு தொழில் முக்கியமடைந்தது. ஆயுதங்கள் செய்வதற்கு தேவையான உருக்கு ஆலைகள், ஆயுதங்கள் செய்வதற்கு தேவையான உருக்கு தொழில்களும் கொள்ளர் தொழிலும் சிறப்பிடம் பெற்றுள்ளது. தோல் பதனிடும் தொழில். தோல் பதனிடும் தொழில் பழங்காலத்தில் இருந்தது. மக்கள் பண்டங்களை மாற்றி கொண்டமையால் தனியே வியாபாரிகள் என்ற வகுப்பினர் இல்லை, இடைத்தரகர்களும் இல்லை. ரிக்வேத காலத்தில் உள்நாட்டு வாணிபத்திற்கு தேவை இருந்த அளவுக்கு வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு தேவை இருந்த அளவுக்கு வெளிநாடு வர்த்தகத்திற்கு வாய்ப்பில்லை. ரிக்வேத காலத்தினுடைய சமுதாய நிலையில குடும்பம், ரிக்வேத கால சமுதாய நிலையில் குடும்பம் சொல்லி நம்ம நினைச்சிடறோம். அடுத்து பாக்குறோம். குடும்பம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல ரிக் வேத கால சமுதாயம் தனிப்பட்ட சமூகமாக இருந்தது. ரிக் வேத கால சமுதாயம் தனிப்பட்ட சமுதாயமாக இருந்தது. குடும்பமே இச்சமுதாயத்தின் ஆணிவேர். கிருகபதி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா குடும்பத்தின் தலைவர். இந்த குடும்பத்தின் தலைவர்ல முழு கட்டுப்பாட்டின் கீழ் குடும்பம் இருந்தது. அப்ப ரிக்வேத கால சமுதாயம் என்பது தனிப்பட்ட சமுதாயம். ரிக்வேத காலத்தினுடைய சமுதாயம் தனிப்பட்ட சமுதாயம். அது மட்டும் இல்லாம குடும்பம் என்பது சமுதாயத்தினுடைய ஆணி வேறாக காணப்பட்டது. கிருகபதி என்று அழைக்கப்பட்ட குடும்பத்தின் தலைவன் இவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் முழு கட்டுப்பாட்டின் கீழ் குடும்பமானது இருந்தது. வாரிசு தகப்பன் வழியாக வந்தது. பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளையே அவர்கள் விரும்பினர். ஆண் குழந்தைகளுக்காக கடவுளை வேண்டிக் கொண்டனர். ஏனெனில் பெண் குழந்தைகள் பிறப்பதை மக்கள் விரும்பவில்லை. ரிக் வேத கால குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்ததினால். நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். ஆண் குழந்தைகளுக்காக பாத்தீங்கன்னா ரிக் வேத கால மக்கள்
பெண் குழந்தை பிறப்பதை விரும்பவில்லை. காரணம் கேட்டாங்கன்னா ரிக் வேத காலம் என்பது கூட்டு குடும்பமாக இருந்தது. ரிக் வேத காலத்தினுடைய குடும்பம், குடும்பத்தினரும் நெருங்கிய உறவினரும் கூடி வாழ்ந்தனர். குடும்பத்தில் ஒழுக்கமும் அறநெறி கட்டுப்பாடும் வலியுறுத்தப்பட்டது. ஒரு வார மனம் வழக்கத்தில் இருந்தது. அப்ப ரிக் வேதகால ஆரியர்களின் காலத்தில், ரிக் வேதகால ஆரியரின் காலத்தில் ஒரு தார மனம் வழக்கத்தில் இருந்தது. பலதார மனம் என்பது விதிவிலக்கு. முறையற்ற பாலுணர்வானது அனுமதிக்கப்படவில்லை. பலகால மனம் பழக்கத்தில் இருந்தது. இக்காலகட்டத்தில் விதவை மறுமணத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. மிக சிறப்பு. விதவை மாண்ட கணவனின் சகோதரனை மணந்து கொண்டனர். உடன்கட்டை ஏறும் வழக்கமானது ரிக் வேத கால ஆரியர்கள் காலத்தில் காணப்படவில்லை. குடும்பத்தின் குறிக்கோள் ஆண் வாரிசை பெறுவதாகும். குடும்ப நெறியை மீறியோர் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். ரிக் வேதகால குடும்பங்கள் பிற மக்களிடையில் தனி தீவுகளாக இயங்கி வந்தது. மிக முக்கியமான பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குடும்பத்தின் குறிக்கோள் ஆண் வாரிசை பெறுவது. குடும்ப நெறிய மீறியோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. ரிக் வேத காலத்தினுடைய குடும்பங்கள் பிற மக்களிடமிருந்து தனி தீவுகளாக இயங்கி வந்தது. ரிக் வேத காலத்தில் பெண்களின் நிலை என்ன? ரிக் காலத்தில் பெண்களின் நிலை பொறாமைப்படத்தக்கதாய் இல்லை. ஆணாதிக்க குடும்பத்தில் பெண்கள் ஆண்களை சார்ந்தே வாழ வேண்டி இருந்தது. திருமணமான முன் தந்தையரை சார்ந்தும், திருமணத்திற்கு பின் கணவனை சார்ந்தும், வயோதிக காலத்தில் மகன்களின் தயவிலும் வாழ்ந்தனர். பெண்களுக்கு வீடே உலகமாக இருந்தது. எந்த காலம் கேட்டாங்கன்னா ரிக் வேத காலம். திருமணம் ஆண்பும் முன்பு ஒரு பெண் தன்னுடைய தந்தையையும், திருமணம் ஆன பின் கணவனையும், வயோதிக காலத்தில் தான் பெற்ற மகனை தயவில் வாழ்ந்தனர். பெண்களுக்கு வீடே உலகமாக இருந்தது. பெண் திருமணமான பின் ஆண் குழந்தையை பெற்றால் போற்றப்பட்டால், பெண் குழந்தைகளை பெற்றால் தூற்றப்பட்டால் விதவை மறுமணம் விதிவிலக்காக அமைக்கப்பட்டது. அதே போன்று பெண்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும், தத்துவ விவாதங்களில் பங்கேற்பதும், குறிப்பாக லோபமுத்ரா, விஸ்வவாரா, கோஷா, அபலா போன்றோரும் விதிவிலக்குகளே. திருமணங்கள் வேத முறைப்படி நடத்தப்பட்டது என்பது மிக முக்கியமானது. பெண்களுக்கு சொத்துக்களில் இருந்து உரிமை எதுவும் கிடையாது. அவர்கள் வேள்விகளில் பங்கேற்க முடியாது. பெண்கள் தாஸ்யு வர்ணத்துடன் திருமண உறவு வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டது. மிக முக்கியமானது. ரிக் வேத காலத்துல என்ன செய்யப்படுது? பெண்கள் தாஸ்யு வர்ணத்துடன் திருமண உறவு வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துக்களில் உரிமை கிடையாது. அவர்கள் வேள்விகளின் போது பங்கேற்க முடியாது. பெண்கள் தாஸ்யு வர்ணத்துடன் திருமண உறவு வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் அனுமதியின்றி திருமணம் செய்து கொள்ள முடியாது. ரிக் வேத காலத்தில் குழந்தை திருமணம் நடந்ததாக தெரியவில்லை. சுருங்க கூறி ரிக் வேத காலத்தில் பெண்கள் வீட்டு பறவைகளாக, இல்ல பராமரிப்பாளர்களாக இருந்தனர். இது முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிக் வேத காலத்தினுடைய உணவு. ரிக் வேத கால ஆரியர்களுக்கு பாலும் பால் சார்ந்த பொருட்களும் முக்கிய உணவாக இருந்தது. ரிக் வேத காலத்தினுடைய ஆரியர்களின் முக்கிய உணவு எதுன்னு கேட்டாங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு சொல்ல தெரியணும். பாலும் பால் சார்ந்த பொருட்கள் முக்கிய உணவாக இருந்தது. அதே போல கோதுமையும் பார்லியும் முக்கிய உணவுப் பொருட்கள். காய்கறிகளும் பழங்களும் சிறப்பிடம் பெற்றிருந்தன. ஆனா கோதுமை, பார்லி என்பது முக்கிய உணவு பொருள். ரிக் வேத காலத்தில் ஆரியர்கள் பாலும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை உண்டு வந்தனர். அதே போல பாத்தீங்கன்னா துவக்கத்தில் ஆரியருக்கு இறைச்சி உண்ணும் பழக்கமானது இருந்தது. உணவுக்காக எருதுகளானது கொல்லப்பட்டன. பொது விருந்துகளிலும் குடும்ப விசேஷங்களிலும் மாமிச உணவு சிறப்பிடம் பெற்றிருந்தது. ரிக் வேதகால ஆரியர் மதுபான
பிரியர்களாக இருந்தனர். சோ ஒவ்வொன்றையுமே இங்க நம்ம தொகுத்து கொடுக்குறோம், அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சோ ஆரம்பத்துல இறைச்சி உண்ணும் பழக்கம் இருந்தது, உணவுக்காக எருதுகள் கொல்லப்பட்டன, பெண்கள் பொது விருந்துகளிலும் குடும்ப விசேஷங்களிலும் மாமிச உணவு சிறப்பிடம் பெற்றிருந்தது. ரிக் வேத கால ஆரியர் மதுபான பிரியர்களாக இருந்தனர். இமயமலையில் உள்ள முஜாவத் சிகரத்தில் வளரும் ஒரு வகை செடியில் இருந்து சோமசுரா என்ற எழுச்சி ஊட்டும் மதுபானத்தை தயாரித்து அருந்தினர். அப்ப ரிக்வேத கால ஆரியர்கள் முஜாவத் என்ற சிகரத்துல, அது பாத்தீங்கன்னா இமயல் மலையில் உள்ளது, இமயமலையில் உள்ள முஜாவத் சிகரத்துல வளரக்கூடிய ஒரு வகை செடியில் இருந்து சோமசுரா என்ற எழுச்சி ஊட்டக்கூடிய மதுபானத்தை தயாரித்து அருந்தினர். சமய சடங்குகளிலும் இது பயன்படுத்தப்பட்டது. வாஜபேயம் என்ற வேள்வி சடங்குகளின் போது போதையூட்டும் சோமபானமாக சிறப்பிடம் பெற்றது இது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள். ரிக்வேத காலத்தினுடைய ஆடை ஆபரணங்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது, ரிக்வேத காலத்தில் ஆண்களும் பெண்களும் ஆடை அணிகளுக்கு போதிய முக்கியத்துவம் அளித்தனர். இரு சாரரும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இரு சாரரும் பருத்தி, கம்பளி, தோல் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்தனர். சோ அப்ப ரிக்வேத காலத்துல ஆண் பெண்கள் பயன்படுத்திய ஆடைன்னு கேட்டாங்கன்னா பருத்தி, அதே மாதிரி கம்பளி, தோல் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்தனர். இவர்களது ஆடை இரு பகுதிகளாக காணப்பட்டது. ரிக்வேத கால ஆரியர்களின் ஆடையானது இரு பகுதியாக காணப்பட்டது. ஒன்று கீழாடை, இதற்கு பெயர் வாஷாங், இனி ஒன்று மேலாடை அதிவாஸ். வாசாங் என்பது கீழாடை, மேலாடை என்பது அதிவாஸ். ஆண் பெண் ஆடைகளில் பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது. இருபாலரும் ஆபரணங்களை அணிந்து கொண்டனர். இருப்பினும் பெண்கள் அணிந்து கொண்ட ஆபரணங்கள் அதிகமாக காணப்பட்டது. காதணி கர்ணசோபனா என்று அழைக்கப்பட்டது. ரிக்வேத காலத்தில் காதணியானது எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். கர்ண சோபனா என்று அழைக்கப்பட்டது. குறிப்பாக பெண்கள் கைப்பட்டைகள், கணு காலணிகள், கழுத்தணிகள் அணிந்து கொண்டனர். பெண்கள் சிகை அலங்காரம் செய்து கொண்டனர். ஆண்கள் தாடி வைத்துக் கொள்வதை விரும்பினர். அப்ப ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்னு இருக்கு. இதுல மெயினா நம்ம பார்க்கக்கூடியது கீழாடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, வாசாங். மேலாடை என்பது அதிவாஸ். இருபாலரும் ஆபரணங்களை அதிகரித்துக் அணிந்து கொண்ட போதிலும் அதிகமாக பயன்படுத்தியவர்கள் 6 பெண்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதணி என்பது கர்ணசோபனா என்று அழைக்கப்படுகிறது. சிகை அலங்காரம் பெண்களுக்கு, தாடி வைத்துக் கொள்வது ஆண்களுக்கு. சோ இது ஃபுல்லாமே அவர்களுடைய ஆடை அணிகலன்கள். அடுத்து கேளிக்கைகள். ரிக்வேத கால ஆரியர்களுடைய கேளிக்கைகள். ரிக்வேத கால ஆரியர்கள் கேளிக்கைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தனர். தேரோட்ட பந்தயம் அவர்களுடைய மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது. மிக முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரிக்வேத கால ஆரியர்கள் கேளிக்கையில மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது எதுனா தேரோட்ட பந்தயம். வேட்டையாடுதல், சொக்கட்டான் ஆட்டம், குத்துச்சண்டை முக்கிய பொழுதுபோக்காக காணப்பட்டது. ரிக் வேத கால ஆரியர்கள் ஆர்வமிக்க சூதாடிகளாக வாழ்ந்தனர். இவர்கள் சூதாட்டத்துல உடைமைகளை பணயம் வைத்து ஆடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரிக் வேத காலத்தினுடைய கலைகள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது, ரிக் வேத காலத்தில் கலைகளானது மிக சிறந்த சிறப்பிடமானது அளிக்கப்பட்டது. நடனமும் இசையும் மேலோங்கி இருந்தது. ரிக் வேத காலத்தில் மேலோங்கி இருந்தது எதுனா நடனம், இசை. குறிப்பாக மகளிர் இசையிலும் நடனத்திலும் தங்களது தனி திறமைகளை காட்டினர். குழலும் கைத்தாளமும் முழங்க பாடினர், ஆடினர். யாழ் இசையில் வல்லவர்களாக விளங்கினார்கள். இசை வல்லுநர்கள் பல சாகித்யங்களை பாடியுள்ளனர். ரிக் வேத துதி பாடல்கள் இசையோடு பாடப்பட்ட ஒன்று.
வர்ணமும் ஜாதியும். ரிக்வேத காலத்தினுடைய வர்ணம் ஜாதின்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது ரிக்வேத காலத்தில் சாதி முறை இருந்ததா? இவ்வினாவுக்கான விடை ரிக் வேதத்தில் தான் தேட வேண்டியுள்ளது. ஆரியர் தென்மேற்கு இந்தியாவுக்கு வந்த போது கருத்த தோலை உடைய, தடித்த உடதுகளை உடைய, சப்பை மூக்குகளை உடைய மக்களை அவர்கள் எதிர்கொண்டனர். இவர்கள் தாசர்கள், தாசியுக்கள், பாணிகள் என்று வர்ணிக்கப்பட்டனர். தாசர்களும் தாசியுக்களும் கால்நடை செல்வந்தர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவர்கள் கோட்டைகளில் வாழ்ந்தனர் என்றும் லிங்கத்தை வழிபட்டனர் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். பாணிகள் என்பது பணக்காரர்கள் என்றும் வேள்விகள் செய்வதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. தாஸ் யுகத்யா என்ற சொல்லில் இருந்து தாஸ்யுக்கள் என்ற சொல் பெறப்பட்டது என்பது தெரியப்படுகிறது. அப்ப மிக முக்கியமான லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தாஸ் யுகத்யா, தாஸ்யு ஹத்யா என்ற சொல்லில் இருந்துதான் தாஸ்யுக்கள் என்ற சொல் பெறப்பட்டது. எனவே ரிக்வேதகால ஆரியரும் தென்மேற்கு இந்தியாவில் வாழ்ந்தவர்களும் இனத்தாலும், மொழியாலும், நிறத்தாலும், வாழ்க்கை முறையாலும் முற்றிலும் மாறுபட்டு இருந்தனர். ரிக்வேத காலத்தில் ஆரியருக்கும் தாசர்கள், தாசியுக்கள் என்று அழைக்கப்பட்ட மண்ணின் மைந்தர்களுக்கும் இடையே வருணம் அல்லது நிறத்தின் அடிப்படையில் வேறுபாடுகளானது காணப்பட்டது. ரிக்வேதத்தில் வர்ண படிமுறைக்கு சிறப்பிடம் கொடுக்கப்பட்டது. மிக முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரிக்வேதத்திற்கு வர்ண படிமுறை சிறப்பிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆரியரும் அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டவரும் இருவேறு கலாச்சாரங்களை சேர்ந்தவர்களாக விளங்கினர். தோல்வி அடைந்தோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்து கொள்வதற்காக போராட்டங்களும் போர்களும் நடைபெற்றது. தோல்வி அடைந்தோரின் சொத்துக்களை பறித்துக் கொள்வதற்காக போரில் தோல்வி அடைந்த அவர்களின் சொத்துக்களையும் பறித்துக் கொள்வதற்காக போராட்டங்களும் போர்களும் நடைபெற்றன. வெற்றி பெற்ற ஆரியர் இரு கலாச்சாரங்களுக்கு இடையான வேறுபாட்டை உறுதிப்படுத்துவதற்காக இந்த வர்ண வேறுபாட்டை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆரியர் தங்களது குருதி தூய்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த ஏற்பாட்டை செய்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ரீதியாக வெற்றி கொண்டோரை வெற்றி கொள்ளப்பட்டோரிடமிருந்து பிரித்து வைப்பதற்காக சாதி முறையானது உருவாக்கியிருக்கலாம். ரிக்வேதத்தில் காணப்படும் புருஷ சுப்தம் என்ற பகுதியில் வர்ண அடிப்படையிலான சாதிய அமைப்பு முறை தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அப்ப ரிக்வேத காலத்துல புருஷ சுத்தம் என்ற பகுதியில தான் வர்ணத்தின் அடிப்படையில் சாதிய அமைப்பு முறை தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. பிராமணங்கள் பிரம்மாவின் தலையிலிருந்தும், மிக முக்கியமானது, பிராமணங்கள் பிரம்மாவின் தலையிலிருந்தும், சத்தியர்கள் அவர்கள் கரங்களில் இருந்தும், வைசியர் தொடையிலிருந்தும், சூத்திரர் கால்களில் இருந்தும் தோன்றினர் என்று கூறப்பட்டுள்ளது. இது கற்பனை உருவகம் என்றாலும் யதார்த்த நிலையை படம் பிடித்து காட்டுவதாக உள்ளது. அப்ப பிராமணங்கள் பிரம்மாவின் தலை, சத்தியர்கள் அவர்களது கரங்களில், வைசியர் தொடையிலிருந்து, சூத்திரர் கால்களில் இருந்து என்று கூறப்படுகிறது. துவக்கத்துல இந்த வர்ண ஜாதி அடுக்குமுறை, துவக்கத்துல இருந்த இந்த வர்ண ஜாதி அடுக்குமுறை தலைமுறையாக வந்த முறையாக காணாது. ஒரு கற்றறிந்த பிராமணர்களை முதலிடத்திலும், உடல் வலிமை உள்ளோரை இரண்டாவது இடத்திலும், ஊருவராக சென்று வியாபாரம் செய்த வைசியரை மூன்றாவது இடத்திலும், கல்வி அறிவு அற்றோரை நான்காவது இடத்திலும் வைத்தனர். எனினும் இந்த சாதி அடுக்குமுறை அமைப்பிற்கு அடிப்படையானது வர்ணம் அல்லது நிறம் என்பதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. வர்ணம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு நிறம் என்றுதான் பொருள். ஜாதியின் நிற கூறு ரிக்வேத காலம் முழுவதும் வலியுறுத்தப்பட்டது. இதுவே வட இந்தியா ஆரிய பண்பாட்டின் ஆணிவேராகவும் ஆரியர் இருமுறை பிறப்பாளர் சாதியினராக கருதப்பட்டனர். ஒரு தாய் தந்தைக்கு பிறப்பது, இரண்டாவது சில சடங்குகள் மூலம்
உயர் ஜாதியில் பிறந்ததாக அறிவிக்கப்படுவது. ஆரியர் இந்தியாவிற்கு வந்தபோது போர் வீர வகுப்பினரையும் புரோகிர வகுப்பினராகவும் பண்டமாற்று வியாபார வகுப்பினராகவும் பிரிந்து காணப்பட்டனர். அதாவது பிராமணர், சத்திரியர், வைசியர் ஆகிய 3 ஆரிய பிரிவினர் ஒரு நிலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தாசியுக்களை இந்த வகுப்பு வட்டத்துக்குள் சேர்க்க விரும்பாமல் அவர்களை சூத்திரர்களாக்கி 4 அடுக்கு வர்ண ஜாதி அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தினர். எனவே துவக்கத்தில் சாதி பிரிவு வருணம் அல்லது நிறத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. நிற அடிப்படையில் உருவான வேறுபாடு பின்னர் தொழில் ரீதியாக விரிவடைந்தது. முதல்ல பாத்தீங்கன்னா சாதி பிரிவு என்பது வருணம், நிறம் அடிப்படையில இருந்துச்சு. அப்புறம் நிறத்துல இருந்து தொழில் அடிப்படையில வந்துச்சு. அதன் பின் வாழ்க்கை தருமம் என்று இறுக்கமுற்றது. சாதி இந்து சமுதாயத்தினுடைய ஆணிவேராக மாறியது. சாதிக்கேற்ப குடும்ப வாழ்க்கையும் சமுதாய அந்தஸ்தும் அமைத்து தந்தன. மிக முக்கியமானது கவனி. சாதிக்கு ஏற்ப குடும்ப வாழ்க்கையையும் சமுதாய அந்தஸ்தும் அமைந்தன. இந்த படிமுறை சாதி முறையில் ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவருக்கும் குடும்ப சமுதாய தொழில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. எனினும் சாதி கலப்புக்கு இடம் இல்லாமல் போனதால் சாதி பிரிவினை சக்திகளாக உருவெடுத்தன. ஜனநாயக தேசிய சமத்துவ உணர்வுகள் தலை தூக்க விடாமல் தடுத்து விட்டன. சாதியை அடியோடு அழிக்காமல் சமுதாய பொருளாதார சமத்துவ முறையை ஏற்படுத்த முடியாத நிலையானது இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து கல்வி முறை. மனப்பாட கல்வி. ரிக்வேத காலத்துல கல்வி என்பது மனப்பாட கல்வியாக இருந்தது. அக்கல்வி வாய்வழி கல்வி. குரு மாணவர்களுடைய அருகில் அமர செய்து ரகசியமாக கல்வியானது புகழ்த்தப்பட்டது. கல்வி தெய்வீகமாக கருதப்பட்டால் அதை வேறு யாரும் கேட்டுவிடக் கூடாது என்பதுல சிறப்பு கவனமானது செலுத்தப்பட்டிருந்தது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வேதத்தை எழுத்து வடிவமாக்குவது அதன் புனித தன்மையை அவமதிப்பதாகும் என்று கருதப்பட்டது. எழுத உயர்வாக கொள்ளப்பட்டது. எனவே ரிக்வேத காலத்தில் கல்வி வாய் வழியாக மட்டுமே கற்பிக்கப்பட்டது. ரிக்வேத காலத்துல கல்வி என்பது வாய் வழியாக கற்பிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வேதத்தை எழுத்து வடிவமாக்குவது அதன் புனித தன்மையை அவமதிப்பதாகும் என்று கருதப்பட்டது. எழுத உயர்வாக கொள்ளப்பட்டது. இந்த கல்வியினுடைய குறிக்கோள்கள் என்ன? ரிக்வேத கால கல்வியினுடைய குறிக்கோள் 1, தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல். அதாவது மன கட்டுப்பாட்டின் மூலம் அறியாமையிலிருந்து விடுபடுவது. ஆன்மீக அறிவின் மூலம் மட்டுமே இது சாத்தியமாகும் என்ற நம்பிக்கைதான் தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல். 2வது குறிக்கோள் ஆன்மீக கல்வி. ஆன்மீக கல்வியை அளிப்பதற்காக மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்குமான பயிற்சி அளிப்பது. எனவே ரிக்வேத கால கல்வி என்பது சமய கல்வியாக விளங்கியது. ரிக்வேத கால கல்வி 2 கட்டங்களாக கொடுக்கப்பட்டது. ஒன்று பாத்தீங்கன்னா உபநயனம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரிக்வேத கால கல்வி எத்தனை காலகட்டங்களாக கொடுக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 2 காலகட்டங்களாக கொடுக்கப்பட்டது. ஒன்று உபநயனம். இது மாணவனை துவக்க கல்விக்கு அறிமுகப்படுத்தப்படக்கூடிய சடங்கு. மாணவரை ரிக்வேத காலத்தில் மாணவர்களை துவக்க கல்விக்கு அறிமுகப்படுத்தப்படும் சடங்கு எது? உபநயனம். துவக்க நிலையில் மாணவன் குருவின் அருகே அமர்ந்து அவரது உதவியோடு வேத கல்வியை பெறுவதற்கான தகுதியை பெறுகிறான். இது மாணவனின் தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியது. 2வது பிராமணர்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய வேத கல்வி பயிற்சி. அதற்கு காரணம் பிராமணர்கள் மட்டுமே வேத கல்வி அளிப்பதை தொழிலாக கொண்டிருக்கின்றனர். எனவே வேத கல்வி சத்திரியர்களுக்கும்
வைசியர்களுக்கும் அளிக்கப்படவில்லை. மாறாக சத்திரியர்களுக்கு போர் பயிற்சியும் வைசியர்களுக்கு விவசாயம் மற்றும் வியாபார கல்வி பயிற்சியும் கொடுக்கப்பட்டுள்ளது. சூத்திரர்கள் முறையான கல்வியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டனர். இது மிக முக்கியமான பாயிண்ட். அடுத்து மதிப்பீடு. ரிக்வேத கால கல்வி என்பது புனிதமாக கருதப்பட்டது. ரிக்வேத காலத்தில் கல்வி எவ்வாறு கருதப்பட்டது? புனிதமாக. இக்கல்வி பிராமண குழந்தைகளுக்கு மட்டும் ரகசியமாக கற்பிக்கப்பட்டது. சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சிறப்பு பயிற்சியானது அளிக்கப்பட்டது. சூத்திரர்களுக்கு எந்தவித கல்வியும் கொடுக்கப்படவில்லை. பகிர்ந்து கொள்ளப்படாத அறிவு, பாழறிவு என்ற எண்ணம் ரிக்வேத காலத்தவர்களுக்கு இல்லை. அவர்கள் கஞ்சன் தேடிய செல்வத்தை புதைத்து வைப்பதை போன்று வைத்தது போன்று வேத அறிவை பூட்டி வைத்தனர். எனவே கல்வி பிராமண புரோகிதர்களின் ஏகபோக உரிமையாகவே இருந்துள்ளது. சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்ட ஆரியர் அவர்களுக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை. வேதகால ஆசிரியர் செய்த வரலாற்று தவறு என்ன? அவர்கள் பெற்ற கல்வி அறிவை பிற பிரிவினருடன் பகிர்ந்து கொள்ளாதது ஆகும் என்று கூறப்படுகிறது. ரிக்வேத காலத்தினுடைய சமயம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது மூவகை கடவுள். ஒன்று, ரிக்வேத காலத்தில் சமுதாயம் சமயம் சார்ந்த சமுதாயமாக காணப்பட்டது. அந்த சமுதாயம் சமயத்தை சுற்றியே சுழன்று வந்து கொண்டிருக்கிறது. சமயமே ரிக்வேத கால மக்களின் மூச்சாகவும் பேச்சாகவும் இருந்தது. மாடு மேய்ப்பாளர்களாக இந்தியாவிற்கு வந்த ஆரியர் இயற்கை ஆற்றல்களை வழிபட்டனர். பின்னர் அவற்றுள் கடவுள் வடிவம் கொடுத்தனர். ரிக் வேதத்தில் 33 கடவுளின் பெயர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமான ஒன்லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரிக்வேத காலத்துல எத்தனை கடவுளின் பெயர்கள் இருப்பதாக கூறப்படுகிறதா? 33 கடவுளின் பெயர்கள் இருப்பதாக ரிக் வேதத்தில் கூறப்படுகிறது. அவர்களுள் பூமி கடவுளாக இருக்கக்கூடிய பிருத்வி, அக்னி, பிரிகஸ்பதி, சோமா, வளிமண்டல கடவுளாக இருக்கக்கூடிய இந்திரன், ருத்ரன், மாருதி, வாயு, பர்ஜன்யா, விஷ்ணுலக கடவுளாக இருக்கக்கூடியவர் சூர்யா, உஷா, சாவித்ரி, விஷ்ணு, சந்திரன், வருணன் ஆகியோர் சிறப்பிடம் பெற்றுள்ளனர். பூமி கடவுள் சொல்லி எடுத்துக்கிட்டா பிருத்வி, அக்னி, பிரிகஸ்பதி, சோமா. வளிமண்டல கடவுள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இந்திரன், ருத்ரன், மாருதி, வாயு, பர்ஜன்யா. விண்ணுலக கடவுள் சொல்லி எடுத்துக்கணும் சூர்யா, உஷா, சாவித்ரி, விஷ்ணு, சந்திரன், வருணன். சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்? ஒவ்வொரு பகுதிக்குமானதாக சொல்றான். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பூமி கடவுள், வளிமண்டல கடவுள், விண்ணுலக கடவுள், விண்ணுலக கடவுள்னு நம்ம நினைச்சோம். சிறப்பிடம் பெற்ற கடவுளை பார்க்கிறோம். உலகெங்கும் கடவுள்கள் கண்டுபிடிக்கப்படுவதில்லை, கற்பிக்கப்படுகிறார்கள். கடவுளுள் ருத்ரன் கொடுங்குணம் கொண்டவனாக இவ்வாறு கூறக்கூடிய இந்த கடவுள்ல ரிக்வேத காலத்துல கொடுங்குணம் கொண்டவனாக சித்தரிக்கப்படக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்கலாம். ருத்ரன். புரந்தா என்று அழைக்கப்படும் இக்கடவுள் ஆரியர் இந்தியாவிற்கு வந்தபோது இருந்த கோட்டைகளை அழித்தவர் என்ற பெருமையுடன் பேசப்படுகிறார். இவருக்கு மட்டும் ரிக்வேதத்தில் 250 துதி பாடல்களானது உள்ளது. இந்திரன் சோமபானத்தை குடித்துவிட்டு, மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்தியன் சோமபானத்தை குடித்துவிட்டு சரி நல்லா பாருங்க. இந்திரன் சோமபானத்தை குடித்துவிட்டு விருந்துண்டு உல்லாசமாக வாழ்ந்ததாக கூறப்படுகிறது ரிக் வேதத்துல.
வருணன் மலை கடவுள், வருணன் மலை கடவுளாகவும் அக்னி நெருப்பு கடவுளாகவும் காட்டப்படுகின்றன. ரிக்குவேத காலத்தவர் இக்கடவுள்களை படைத்தமையால் இவர்களிடம் படைப்பாளர்களின் நிறை குறைகள் காணப்படுகின்றன. இக்கடவுள்கள் ரிக்வேத கால மக்களின் மறு உருவங்களாக காட்சி அளிக்கின்றனர். இந்த கடவுளானவர்கள் ரிக்குவேத கால மக்களினுடைய மறு உருவங்களாக காட்சியளிக்கின்றனர். நாகரிகம் என்பது நிச்சயமற்ற உழைப்பின் விளைவு. சிறுபான்மையினர் ஆடம்பரம். சமயத்தை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித இனமும் மனமும் மாறவில்லை என்பது கூறப்படுகிறது. இந்த ரிக்குவேத காலத்தினுடைய சமயத்தின் தாக்கம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது ரிக்குவேத காலத்தில் ஆரியர் ஆரியர் அல்லாதோர் சமயத்தின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். ரிக்வேதத்தில் அரப்பா சமயத்தின் சாயல்கள் உள்ளதாக கருதப்படுகிறது. சோ நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். ரிக்வேத காலத்துல எந்த சமயத்தின் சாயல்கள் உள்ளதாக கருதப்படுகிறது? அரப்பா. ரிக்வேத காலத்திலேயே ஆரியர் ஆரியர் அல்லாதோரின் சமயத்தின் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தனர். ரிக் வேத கால மக்களுக்கு மனிதன் இறந்த பின்னரும் வாழ்கிறான் என்ற நம்பிக்கையானது இருந்தது. முக்கியமானது ரிக்வேத கால மக்களிடம் மனிதன் இறந்த பின்னரும் வாழ்கிறான் என்ற நம்பிக்கை இருந்தது. மனிதன் செய்யும் பாவ புண்ணிய காரியங்களுக்கு ஏற்ப இறந்த பின் வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கையானது பலமாக இருந்தது. வேத கடவுள்களை எதிர்த்தவர்களும் ஏற்க மறுத்தவர்களும் அசுரர்கள் ராட்சதர்கள் என்று நிந்திக்கப்பட்டனர். வேத கடவுள்களை எதிர்த்தவர்கள் ஏற்க மறுத்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? அசுரர்கள் என்றும் ராட்சதர்கள் என்றும் நிந்திக்கப்பட்டனர். ரிக்வேத காலத்தில் கோயில்களோ அல்லது கடவுள் சிலையோ இருந்ததாக தெரியவில்லை. ரிக்வேத காலத்தை சமயத்தினுடைய சிறப்புகள் என்ன? ரிக்வேத கால சமயத்தின் சிறப்பு கூறுகள். முதல் கூறுகளானது கடவுள் மனித தேவைகளுக்கு ஏற்ப படைக்கப்பட்டனர். கடவுள்கள் மனித தேவைகளுக்கு ஏற்ப படைக்கப்பட்டனர். 2, கடவுள்கள் உலக நன்மைகளை பெறுவதற்காக செல்வம், அதிகாரம், வளம் துதிக்கப்பட்டனர். பெண் தெய்வங்களை விட ஆண் கடவுள்களை ஆதிக்கம் செலுத்தினர். புரோகிதர்கள் சமய சடங்குகளுக்கு பொறுப்பாக இருந்தனர். கர்மா கோட்பாடுகளுக்கான விதை ஊன்றப்பட்டது. எதிர்ப்பாளர்கள் அசுரர்கள் என்று நிந்திக்கப்பட்டனர். சுருங்க கூறி வேதகால சமயம் ஊக அடிப்படையிலானதே அன்றி விதிவாத போக்குடையது அல்ல. இந்த வேத காலத்தினுடைய கலை பிரியர்கள், வேத காலத்தினுடைய கலைகள், ரிக்வேத கால மக்கள் கலை பிரியர்கள், கலை ரசிகர்கள், கலை உணர்வு மிக்கவர்கள். ரிக்வேத பாடல்களே கவிஞனின் உச்சகட்ட கற்பனை ஆகும் என்று கூறப்படுகிறது. இப்புலவர்களின் கவி புனையும் ஆற்றல் அதிசயத்தக்கது. இதில் இவர்கள் ஈடு இணையற்றவர்கள். ரிக்சம்கிதை என்ற செயல் தொகுதியில் காணப்படக்கூடிய 1017 பாக்களும் புரோகிதர்களால் இசையோடு பாடப்பட்டவையாகும். இது ரிக் சம்கிதை என்ற செயல் தொகுதியில காணப்படக்கூடிய 1017 பாக்களும் புரோகிதர்களால் இசையோடு பாடப்பட்டவை. இவர்கள் பாக்கள் இசை போர் என்று அழைக்கப்பட்டனர். இன்றைக்கும் இப்பாடல்கள் பாடப்படும் பொழுது மொழி புரியாவிட்டாலும் இசை கேட்பதற்கு இதமாக இருக்கும். இப்பாக்கள் குடும்ப சொத்தாக கருதப்பட்டது. இவை ரிஷிகளின் தனி உடைமையாக இருந்தது. இந்த பாடல்கள் ரிஷிகளின் தனி உடைமைகளாக இருந்தன. விஸ்வாமித்திரர், வாமதேவர், பரத்வாஜர், வசிஷ்டர் ஆகியோர் முக்கிய ரிஷிகளாக காணப்பட்டனர். சுருங்க கூறி ரிக்வேதம் இனிய இசை காவிய கருவூலம் ஆகும். ரிக்வேத காலம் என்பது இனிய இசை காவிய கருவூலம். ரிக்வேத காலத்தவர் எழுத்துக்களை அறியாதவர். அவர்களது கட்டளைக்கலை பற்றிய தகவல் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது கண்ட சுவர்களை கொண்ட கற்கோட்டைகள், 1000 தூண்களையும் கதவுகளையும் கொண்ட மாளிகைகள்
மற்றும் மண்பாண்டங்கள் பற்றிய வர்ணனையில் இருந்து தெரிய வந்தது. சில உருவ சிலைகளை பற்றிய குறிப்புகள் அவர்களிடம் இருந்த சிற்பக்கலை அறிவை காட்டுவதாக உள்ளது. ரிக் வேத காலத்தினுடைய அறிவியல் சொல்லி எடுத்துக்கிற பொழுது ரிக் வேத கால மக்கள் மருத்துவ அறிவு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அவர்கள் பேய் பிசாசுகளை ஓட்டுவதில் ஆர்வம் கொண்டிருந்தனர். மந்திரங்களின் உதவியால் பிணிகளை போக்க முடியும் என்று நம்பினர். நோய்களை போக்க மூலிகைகளையும் மருந்துகளையும் பயன்படுத்தினர். ரண சிகிச்சைக்கு மற்றும் வான்வெளி பற்றிய திறமையும் அறிவும் அவர்களுக்கு இருந்தது. இது பாத்தீங்கன்னா அறிவியல் குறித்த செய்தி. சோ அடுத்து பாத்தீங்கன்னா சிந்து நாகரிகம் வேதகால பண்பாடு ஒரு ஒப்பீடு. வேத காலத்தினுடைய பண்பாடும் சிந்து நாகரிகமும் வேதகால பண்பாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். முதல்ல சிந்து நாகரிகம் காலத்தால் முற்பட்டது, வேதகால பண்பாடு காலத்தால் பிற்பட்டது. சிந்து நாகரிகம் நகர நாகரிகம், வேதகால பண்பாடு கிராம நாகரிகம். சிந்து நாகரிகம் தொழில் மயமானது, வேதகால பண்பாடானது மேய்ச்சலை மையமாக கொண்டது. சிந்து நாகரிகம் எழுத்தறிவு, வேதகால பண்பாடு வாய்வழி அறிவு. சிந்து நாகரிகம் சமயம் சாராதது, வேதகால பண்பாடு சமயம் சார்ந்தது. சிந்து நாகரிகம் பெண் கடவுள் வழிபாடை பற்றியது, ஆண் கடவுள் வழிபாடை பற்றியது வேதகால பண்பாடு. உழைப்புக்கு சிறப்பிடம் கொடுப்பது சிந்து, வேதகால பண்பாடு என்பது வேள்விக்கு முதலிடம். எழுது பிரதானமாக சிந்து நாகரிகத்துல இருந்துச்சு. வேதகால பண்பாடுல பசு பிரதானமாக இருந்தது. மீனை விரும்பினர் சிந்துவெளி, இவர்கள் மீனை வெறுத்தனர். சாதி வேறுபாடு இல்லை சிந்துவெளி நாகரிகத்துல. வேதகால பண்பாட்டுல சாதி வேறுபாடுகளானது இருந்தது. அனைவருக்கும் கல்வி சிந்துவெளி நாகரிகத்தில். ஆரிய குழந்தைகளுக்கு மட்டும் கல்வி வேதகால பண்பாட்டில். குதிரையை அறியாதவர் சிந்துவெளியினர், குதிரை அறிந்தவர் வேத பண்பாட்டு காலத்தவர். கலை உணர்வு குறைவாக உடையவர்கள் சிந்துவெளி நாகரிகத்தினர், கலை உணர்வு அதிகம் உடையவர் வேதகால பண்பாட்டினர். சவங்களை புதைப்பது சிந்து நாகரிகம், சவங்களை எரிப்பது வேதகால பண்பாடு. தொல்பொருள் சான்றுகள் சிந்துவெளி நாகரிகத்தை அறிவதற்கு, பாடல்களின் சான்றுகள் வேதகால பண்பாட்டினை அறிவதற்கு என்று 15 சான்றுகள், 15 வேறுபாடுகளானது இங்க நம்ம கொடுத்திருக்கோம். ஆக மொத்தத்துல ரிக் வேத காலம் சிந்துவெளி நாகரிகம், ரிக் வேத காலத்தினுடைய அமைப்பு முறையை நம்ம முழுமையாக பார்த்திருக்கோம். சோ அடுத்து பயிற்சி வகுப்புல நாம் காண இருக்கக்கூடியது பிற்கால வேத காலம், பிற்காலத்தினுடைய வேத காலத்தை பற்றி நாம் காண இருக்கிறோம். சோ அதுக்கடுத்து 1 by 1 மொத்தம் 4 பயிற்சி வகுப்பு இந்த வேத காலத்துல இருந்து நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். 2 பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்கோம், 3, 4 அடுத்து 1 by 1 நம்ம கொடுத்துருவோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்தீர்கள். நன்றி நண்பர்களே.